கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான தியானத்தை பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். உன் இருதயத்தை காத்துக்கொள் சொல்றாரு. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த வசனங்களை நீங்க 20வது வசனத்துல இருந்து கடைசி 27 வரைக்கும் வாசிக்கணும். என்னென்ன காரியங்கள்ல நம்ம அதிகம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது எல்லா காவலோடும் சொல்லும்போது you have to guard your heart from what problems எல்லாம் பார்க்கலாம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். ஸோ இந்த வசனம் தான் ஆண்டவர் சொல்றது. இந்த பைபிள் வார்த்தைகளை தான் நம்ம கவனிக்கணும், அதன்படி தான் நம்ம வாழணும், செய்யணும் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் இங்க கரெக்டா சொல்றாரு. 21வது வசனத்துல உன் கண்களை அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். கண்களை விட்டு பிரியக்கூடாதுன்னு அதை தான் பார்த்துட்டே இருக்கணும், எப்போதுமே பார்த்துட்டு இருக்கணும், அதை தான் கவனிக்கணும். இட் இஸ் ஜஸ்ட் நாட் சீயிங், இட் இஸ் அப்சர்விங். அதாவது நல்லா கவனித்து பார்க்கறது, உள்ள ஆழத்துல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனித்து பார்க்கறது. தட் இஸ் கோயிங் ஒன் ஸ்டெப் டீப்பர். அதாவது இங்கிலீஷில் மெடிடேஷன் சொல்லுவோம். தியானிக்கிற அளவுக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை உன் இருதயத்துக்குள்ள நீ காத்துக்கொள்னு சொல்லியிருக்கு. இந்த காத்துக்கொள்கிறது தான் 23வது வசனத்துல எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 22வது வசனத்துல அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்களுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். கண்டுபிடிக்கணும், பார்க்கணும், கண்டுபிடிக்கணும், தியானிக்கணும், உள்ள டீப்பா போகணும். இப்படி உள்ள காரியங்களை நம்ம தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது கவனிச்சோம்னு சொன்னா அது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது, அது நமக்கு ஜீவனை கொடுக்குது. ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, எல்லா காவலோடும் நீ உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஃபவுண்டன் ஆஃப் லைஃப், ஒரு லிவிங் வாட்டர்ஸ். அது ஒரு ஊற்று மாதிரி கிளம்புவோம். உனக்குள்ள இருந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, உடலுக்கு ஆரோக்கியமும் ஜீவனும் இந்த காலத்துல யாருக்குமே கிடைக்கல. எல்லாருமே ஆஸ்பத்திரியில ஓடுறாங்க, ஏதாச்சும் ஒரு நோயின்னு சொல்றாங்க, ஆப்ரேஷன் சொல்றாங்க. வாழ்க்கை ஆல்மோஸ்ட் மிசரபிள் ஆயிடுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த பிறகு, ஆனா வரதுக்கு வருமுன் காப்போங்கிற மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை வசனத்துக்கு அதிகமா நம்ம நேரம் கொடுத்து கவனிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமும் ஜீவனுமாம். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து 24ஆம் வசனத்துல வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. 25ஆம் வசனத்தில் உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. 26 உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளில் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. 27 லாஸ்ட் வர்ஸ், வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஸோ இந்த வசனங்கள் எல்லாம் சரீரத்தில் இருக்க உடல் அவயங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்காங்க. வாய் எப்படி நம்ம காத்துக்கணும், கண்களை எப்படி பார்த்துக்கணும், கால் நட வலது புறம் இடது புறம் சாயாம ஒரு மனமா காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஸோ இந்த மாதிரி உள்ள காரியத்தெல்லாம் நம்ம இருதயத்துல நம்ம காத்து கொண்டோம்னா நம்ம நிச்சயமா அந்த ஜீவ ஊற்றை பெற்றுக்கொள்வோம். இந்த காரியம்லாம் எங்க இருந்து நமக்கு கிடைக்குது? இந்த வசனம் எல்லாம் வேதத்துல தான் இருக்கு, பைபிள்ல இருக்கிறத தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ எது முக்கியமோ அதை நீ எடுத்து உன் இருதயத்துல காத்து வச்சுக்கோ, அது உனக்கு நன்மை செய்யும்னு சொல்லித்தராரு. தேவனுடைய வார்த்தை அவ்வளோ ஜீவனும் ஆவியும் உள்ளது. அதுக்குள்ள ஜீவ ஊற்று தான் வரும். அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பார்த்து ரசிச்சு அதை உள்ளடக்கி நம்மளுடைய சரீரத்துல இருதயத்துல காத்துக்கொள்றோமோ அதுதான் நம்ம வாயின் வார்த்தையா
வயசுல வரும் பாருங்க. நம்ம இருதயத்துல தேக்கி வைக்கிற ஒவ்வொரு தேவனுடைய வசனமும் நமக்கு பிற்காலத்துல சரியான உதவி செய்யும். தேவையப்ப நம்ம அதை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த காரியங்களை கர்த்தர் நடத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எதுக்காக கலங்கிட்டு இருக்கீங்க? என்ன உங்களோட பிரச்சனை சொன்னா, எல்லா காவலோடும் இருதயத்துல காத்து வைக்கல, இருதயத்துல சேமிச்சு வைக்கல, தேவனுடைய வார்த்தையை கவனிக்கல, கண்ணகளை எங்கேயோ தவற விட்டுட்டோம், எங்கேயோ பார்த்துட்டு இருக்கோம். காது, கை, காலு, நம்மளுடைய உறுப்புகள் எல்லாம் செயல் இழந்து போகிறதுக்கு காரணம் அதை எதற்காக ஆண்டவர் படைத்தாரோ அந்த படைப்பு, அதனுடைய பர்பஸ் அது தெரியாம போனனால தான் பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம இருதயத்துல அவருடைய வசனங்களை காத்துக்கொள்வோம். அது நமக்கு ஜீவ ஊற்றாய் இருக்கும். ஹல்லேலூயா. இருதயத்துக்குள்ள நம்ம காத்து வச்சுக்கணும். இருதயத்துக்குள்ள என்ன நம்ம காத்து வச்சிருக்கோம், இருதயத்துக்குள்ள என்ன நம்ம நினைக்கிறோம், என்ன நம்ம யோசிக்கிறோம். நிறைய பேர் பாருங்க, அவங்க வாழ்க்கையில் 24 மணி நேரமும் அந்த டிவி முன்னாடி, ஃபோன் முன்னாடி சொல்லிட்டு கண்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்க்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை, அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. கேட்கறது 10 பேர் 1000 பேர் சொல்றதை கேட்குறாங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. கால் நட வேண்டாத இடங்களுக்கு எல்லாம் போகுது, கண்டதெல்லாம் செய்து. அதனால அவங்களுக்கு சுகம் இல்லை, அவங்களுக்கு வருத்தமும் வேதனையும் கஷ்டமும் நெருக்கடியும் தான் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வந்துடுது. ஆனால் இயேசுவோட பிள்ளைங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை காலையில் கட்டாயமாக வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதை நேசிக்கணும், அதை சுவாசிக்கணும். எல்லாம் அவருடைய வார்த்தையை தான் மேன்மைப்படுத்த படுத்த படுத்த அவர் நமக்குள்ள பெரிய கிரியைகளை செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஏற்ற வசனங்களை, ஏற்ற வார்த்தையை ஒருத்தங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு சொல்லும் பொழுது அது ஒரு தாம்பலத்தில் வச்ச, ஒரு தட்டில் வச்ச, ஒரு சில்வர் பிளேட்டில் வச்ச ஒரு பழத்துக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ ஒரு நன்மையான ஒரு காரியம். அப்படி உள்ள வார்த்தைகள், காயங்களை கட்டத்தக்க வார்த்தைகள் பைபிளில் இருக்கு. காயத்தை உண்டு பண்ணுற வார்த்தை இல்லை, அவருடைய வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தையும் அநேகருக்கு மனசுல ஒரு விடுதலையும் சுகத்தையும் கொடுக்க வல்லமை உள்ளதா இருக்கு. அதனால தான் தேவனுடைய வசனங்கள்லாம் இந்த கார் பின்னாடி வாகனங்கள் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல. கிறிஸ்தவங்களோட காரில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் பற்றி தான் போட்டு வச்சுருப்பாங்க. அதை சில பேர் பார்ப்பாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு மனசில் ஒரு தெம்பு வரும். ஏன்னா சண்டை போட்டுட்டு வந்திருப்பாங்க, வெளியில் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருப்பாங்க, கண்ணிலெல்லாம் கண்ணீர், மனசுலலாம் அவ்வளோ கோபமும் வேதனையும் கலந்த ஒரு நிலைமையில் இருப்பாங்க. புருஷனை விட்டுட்டு வந்திருப்பாங்க. அதில் போட்டால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு இருக்கும். அந்த வசனத்தை பார்த்த உடனே என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு விலகிட்டாரு, கைவிட்டுட்டாரு. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்படி உள்ள வசனம் வரும்போது அது மனதுக்கு அப்படியே ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வளோ அழுதுட்ருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நொடி பொழுதில் அந்த வசனத்தை வாசத்தை மாற்றத்தில் அவங்களுக்கு ஒரு சமாதானமும் விடுதலையும் கிடைக்கும். இதுதான் இயேசுடைய மெய்யான வார்த்தை செய்யக்கூடிய. வேதத்தை வாசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், ஆண்டவர் மெய்யாலும் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பார். சமாதானத்தை கொடுக்குற தெய்வம், சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பாரு. ஆசீர்வாதமாக இருப்பீங்க. வீட்டில் இன்னைக்கு எதுவும் இருக்கோ இல்லையோ, மனசில் ஒரு திருப்தி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். அதுதானே இன்னைக்கு தேவை. இன்னைக்கு உலகத்தில் அதுதான் எங்கேயுமே போனாலும் கிடைக்கல. இயேசுக்கு நிறையா இருக்குது, அது கொடுப்பாரு. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா, உம்முடைய வசனங்களை நாங்கள் எங்கள் இருதயத்தில் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளும் பொழுது அது எங்களுக்கு அது ஜீவ ஊற்றாய் இருக்கிறது. அப்பா, உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஒரு ஊற்று அப்பா உடையும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய நீர் அது மனுஷர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுபோல் ஒரு ஜீவ ஊற்றாய் ஆண்டவரே, உடைய வசனங்களை எங்கள் இருதயத்தில் நாங்கள் காத்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு அது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனசுக்கு அது ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும்ப்பா, ஜீவனை கொடுக்கும்ப்பா. ஜீவன் இழந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஜீவன் எவ்வளோ தேவை. மூச்சு விட முடியாதவங்களுக்கு
அந்த சுவாசம் எவ்வளோ தேவை. அது போல ஆண்டவரே, என்ன யாருக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கேற்றவனும் கர்த்தருடைய வார்த்தை மிகுந்த ஆசீர்வாதமாய் வந்து சேரும். இந்த நாளிலும் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. அவங்கள காத்துக்கொள்ளுங்க. அந்த ஜெபத்தை அவங்களும் செய்யும் பொழுது அவங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you friends for watching this video and God